அன்பான உறவுகளுக்கும் ஆருயிர் நட்பிற்கும் அன்னையர்த நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக முதியோர் இல்லத்தில் விட்ட உறவுகளுக்கும் அவனுடைய மகன் மகளோ அவர்களுக்காக இந்த கவிதையை நான் சமர்ப்பிக்கின்றேன். மனமகிழ்ந்து கேளுங்கள், மனமாற்றம் அடையுங்கள். 5 மாதங்கள் உடல் மெலிந்து உருமாறி சுகமான சுமை என எண்ணி ஈன்றெடுத்தால் உன் அன்னை உன்னை. ஊன் உறக்கம் மறந்து கண்ணின் விழியென காத்து, ஊன் உறக்கம் மறந்து கண்ணின் விழியென காத்து, நீ சிறுநீருடன் உறங்குகின்றாயோ என நினைத்து அதையெல்லாம் துடைத்து, உன் மனத்தை எல்லாம் அள்ளி ராப்பகல் தூக்கம் மறந்து முக மலர்ச்சியுடன் 1000 முத்தமிட்டு இரத்தத்தை பாலாக்கி முதுகு வலிக்க உனக்கு ஊட்டினாள் உன் அன்னை. முதுமையில் நீயோ முகம் சுளித்து முதியோர் இல்லம் அனுப்பிவிட்டாயே, இது என்ன நியாயம்? அவர்களிடம் அன்பாக பேசு. முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டால் சோற்றுக்கும் மருந்திற்கும் உணவிற்கும் நான் கடமை ஆற்றிவிட்டேன் என்று எண்ணிவிடாதே. அது மட்டும் போதுமா? அது அல்ல மகனே. அருகே அமர்ந்து பாசமுடன் அமர்ந்து பரிவுடன் பேசு. பல வேளைகள் உனக்கிருந்தாலும் சில மணித்துளிகளாவது அவர்களுக்காக ஒதுக்கு. பிடித்த உணவுகளை பார்த்து பார்த்து உண்ணவை. உனக்கு பிடிக்காதவற்றையும் நிலவை காண்பித்து ஊட்டினாலோ உன் அன்னை. அதை சற்று சிந்தித்து பார். படத்தின் கீழே வைத்து, பிறகு படத்தின் கீழே வைத்து பல பட்சணங்கள் வைத்து பாடி அழுதாலும் கூடி அழுதாலும் பிரயோசனம் ஏதாவது உண்டா? சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. எவன் ஒருவன் தாயையும் தந்தையும் ஆராதிக்கின்றானோ அவன் பூ உலகில் வாழ்வாங்கு வாழ்வான். மாதாவையறிய ஒரு நாளும் வாழ வேண்டாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் அன்னையர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். உங்களின் அன்பு ஆசிரியை ஆனந்தி. நன்றி, வணக்கம்.